வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட்டான ஒரு விஷயம்? ரன்னிங்கா, இல்லை சைக்கிளிங்கா, இல்லை ஜிம் போகிறதா? இப்போ நான் சொல்லிட்டா மட்டும் இப்போ நீங்கள் எழுந்து போய் ஜிம்மில் மெம்பர்ஷிப் கொடுத்துருவீங்க, இல்லை ஷூஸ் எடுத்துமே ஓட ஆரம்பிச்சிருவீங்க, இல்லை சைக்கிள் எடுத்துமே சைக்கிளிங் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கண்டிப்பாக மாற்றிங்க. உங்களோட மைண்ட் செட் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, இப்போ 3த்துல எவ்வளோ கேலரி பர்ன் ஆகுது நீங்கள் பார்க்கணும். அதுக்கடுத்து ஓகே, அப்போ இது நீங்கள் 1 ஹவர் பண்ணால் நம்ம அதை வந்து அரை மணி நேரம் பண்ணாலும் அந்த கேலரி பர்ன் பண்ணுறோம். அப்போ நான் எதுக்கு அரை மணி நேரம் இதை அதிகமாக வேஸ்ட் பண்ணணும்? அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா இது ஒரு லாங் லாஸ்டிங் சத்தியமாக இருக்கவே போகிறது கிடையாது. நான் எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலாக ஜிம் போகிறதே பிடிக்காது. ஏன்னா ஒரு க்ளோஸ்டு ஏரியாவில் எனக்கு பர்சனலாக பிடிக்காது வச்சுக்கோங்களேன். ஸோ நான் போவேன், ஒரு மாதம் இருப்பேன், அதுக்கப்புறம் எனக்கே பிடிக்காமல் அந்த ஜிம்லேருந்து ஸ்டாப் பண்ணிவிடுவேன். எனக்கு பிடிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எனக்கு ஓடுறது பிடிக்கும், சைக்கிளிங் பண்ண பிடிக்கும், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் விளையாட பிடிக்கும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எதனா ஒரு ஸ்போர்ட் ஒன்று பிடிக்கும். ஸோ அந்த ஸ்போர்ட் ஒன்றத்தை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் இன்டெல்ஜ் ஆக ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கிரிக்கெட் ஆடுறீங்க. கிரிக்கெட் ஆடுனா நீங்கள் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங் பண்ணும்போது உங்களால் ஒரு டபுள்னா ஈஸியாக ஓட முடியும். ஆனால் ட்ரிபிள் ஓடுறது வந்து மூச்சு வாங்கிட்டு ரன் அவுட் ஆயிடுவீங்க. அப்போ உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, உங்கள் ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணணும், உங்கள்